அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023ஆம் ஆண்டின் சனி பெயர்ச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், அதாவது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை மணி 4:53க்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் இப்பொழுது சஞ்சரித்து வருகின்ற மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது அடுத்த ஆட்சி மற்றும் மூல திரிகோண வீடான கும்பராசிக்கு செல்கின்றார். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கின்றார். அங்கு அவர் 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குவார். அவரது அருட்பார்வை மேஷம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. இந்த சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகின்றது, சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகின்றது, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றது, மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும், கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மீன ராசிக்கு ஏழரை சனியாகவும் வருகின்றது. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது, கடக ராசிக்கு கண்டக சனி விலகுகின்றது, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், தனுசு ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகின்றது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த சனியின் சஞ்சார காலத்தில் 2 முறை குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. 1/5/2024 ரிஷபராசியிலும் 11/5/2025 மிதுன ராசியிலும் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். இடையில் 8/10/2025 முதல் 20/12/2025 வரை வக்ர இயக்கத்தில் கடகராசிக்கு செல்கின்றார். 26/4/2025 கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இடையில் 2 முறை கும்பராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 12 ராசிகளுக்கும் பலன்கள் வழங்கப்பட்டுள்ளது. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம். சனி பகவான் ஆட்டி வைக்கும் கிரகம் அல்ல, அரவணைக்கும் கிரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசிக்கு பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களது எல்லா கஷ்டங்களுக்கும் விடுபட்டு ஆரம்பமாகிவிட்டது யோக அதிர்ஷ்ட காலம். விரும்பிய அனைத்தும் சங்கடமின்றி நடந்தேற, தடைபட்டு இருப்பது எல்லாம் மீண்டும் தொடங்கி பொருளாதார சிக்கல், சங்கட அவதிகளிலிருந்து விடுபட பொன்னான காலம் தொடங்கிவிட்டது. சனி பகவான் எந்த ராசிக்கு எந்த மாதிரியான பெயர்ச்சியை அடைந்தாலும் உங்கள் ராசிக்கு மட்டும் தனிப்பட்ட மிக வலிமையான ராஜயோக அதிபதி என்ற காரணத்தினால் எவ்வித பெரிய இடர்பாட்டையும் சங்கடத்தையும் உண்டாக்கிவிட மாட்டார். அந்த அளவில் நீங்கள் தைரியமாகவே நடைபோடலாம். அதிலும் உங்களது ராசிக்கு அனைத்தையும் சரி செய்து சீர்தூக்கி நிறுத்துகின்ற உயர்வு ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். உங்களுக்கான இரட்டை அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படியெல்லாம் ஏற்பட போகின்றது என்பதை அனுபவிக்கவும் போகின்றீர்கள். உபரி கமிஷன் ஆதாய வரவுகளை உண்டாக்கும், திடீரென நண்பர்களால் பெரிய தொடர்புகளை, அதன் மூலம் ஆதாயங்களை ஏற்படுத்தும், அரசாங்க அனுகூல மேன்மைகளையும் ஏற்படுத்தும். உங்களது ராசிக்கு மிக வேண்டப்பட்ட ராஜயோக கிரகமான சனி பகவான் இப்பொழுது தன ஆட்சி வீட்டில் மகர ராசியில் இருந்து பெயர்ச்சியாகி தன்னுடைய மறு ஆட்சி வீடான மூல திரிகோண வீட்டுக்கு, அதாவது கும்ப ராசிக்குள் ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து எதிர்பார்ப்பதை, திட்டமிட்டதை தாண்டி ஏகபோகமான வளர்ச்சிகளை அதிர்ஷ்டமுடன் கொடுக்க போகின்றார். இதுவரை சனி பகவான் மகர ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்து உங்களது ராசிக்கு பாக்கிய சனியாக வலம் வந்தார். இதனால் நல்ல விஷயங்கள், மன திருப்திகள் ஒருபுறம் ஏற்பட்டு கொண்டிருந்த நிலையிலும் கடந்த 2.5 ஆண்டு வருடங்களாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இவர் அமர்ந்திருந்ததன் பொருட்டு நீங்கள் ஈடுபட்ட எல்லா விஷயத்திலும் தாமதமும் அலைச்சலும், சம்பந்தமில்லாத அனாவசிய தடை, முட்டுக்கட்டை, பண விரயங்களும் ஏற்பட்டன. உங்கள் இல்லத்துக்குள் இருக்கின்ற நபர்களுக்காக ஆரோக்கிய பிரச்சனை பொருட்டு ஓட வேண்டி இருந்திருக்கும். மருத்துவ விரயத்தை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். எதையோ திட்டமிட்டு எதற்காகவோ எடுத்து வைத்த தொகை வேறு விஷயத்திற்கு செலவாகி இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டது மாதிரி, திட்டமிட்டது மாதிரி முக்கியமான விஷயங்களை பூர்த்தி செய்து தந்திருக்க மாட்டார். காரணம், பாதகாதிபதியான இவர் பாதகஸ்தானத்திலேயே அமர்ந்திருந்தது ஒரு பக்கம் குறைதான். நீங்கள் எவ்வளவுதான் நேர்மையாக கடந்த 3 வருடங்களாக நடைபோட்டு இருந்தாலும் மிகுந்த சோதனைகளை, வேதனைகளை சில நேரம் கொடுத்திருப்பாரே ஒழிய தீர்க்கமான உயர்வுகளை, நிம்மதியை உண்டாக்கி இருக்க மாட்டார். மற்றபடி நீங்கள் நினைத்த காரியத்தை பூர்த்தி செய்திருப்பார். இந்த ராசி சிலருக்கு பெண் வாரிசுகள் வகையில்
சந்தோஷமான சம்பவங்களும் சில நேரத்தில் அனாவசிய மனக்கவலைகளையும் உண்டாக்கி இருப்பார். எப்பொழுதுமே 2 பலன்களை இவர் செய்வதற்கு உங்கள் ராசிக்கு இவர் அருகாமையிலுள்ள பாதக யோகஸ்தானத்துக்கும் அதிபதி என்ற காரணத்தினால்தான். ஆனால் இப்பொழுது ஜீவன கர்ம தொழில் ஸ்தானத்தில் அதனுடைய அதிபதியே வந்து அமர்வது யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டென சொல்லிவிடலாம். இதனால் இந்த சனி பெயர்ச்சியாகி வருகின்ற 2024 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முடிவதற்குள் எந்த மாதிரியெல்லாம் இலக்கு வைத்திருக்கின்றீர்களோ அது எல்லாம் பரிபூர்ண விசேஷ நன்மைகள் நடக்கப் போகின்றது. இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இவர் அடுத்து வருகின்ற 3 ஆண்டுகள் அமர்ந்திருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமான வளர்ச்சி மட்டுமே ஏற்படும். எதிர்பாராத தருணத்தில் தடாலடி உயர்வுகளும் பல மடங்கு அதிர்ஷ்டங்களாக நடக்கலாம். சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து பார்க்க போகின்ற இடங்கள் உங்களது ராசிக்கு சுக பந்தயஸ்தானமான 4ஆம் இடம், அடுத்ததாக கூட்டு நட்பு வாழ்க்கை துணை ஸ்தானமான 7ஆம் இடம், மூன்றாவதாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க போகின்றார். இதன் மூலம் பிரச்சனையான விஷயங்களில் இறங்கினால் பிரச்சனையாகவும் நன்மையான விஷயங்களில் இறங்கினால் நன்மையாகவும் நடக்க தொடங்கும். சில நேரம் பெரிய பணப்புழக்கத்தை உண்டாக்கி நீங்கள் எப்படி செயல்படுகின்றீர்கள், எந்த மாதிரி செலவு செய்கின்றீர்கள் என்றபடி கண்காணிப்பார். காரணம் இவர் நீதிக்காரகன், நேர்மைக்காரகன். எனவே நீங்கள் எந்த காரணம் கொண்டும் உழைப்பை குறைத்துக் கொள்ளக்கூடாது, சுறுசுறுப்பை குறைத்துக் கொள்ளக்கூடாது. 12 ராசிக்காரர்களில் முதல் தர யோக பலன்களை அடைந்து கொண்டிருக்கின்ற ராசிகளில் நீங்களும் ஒருவர். ஆகவே இந்த சனி பயிற்சி நேரத்தில் உங்கள் ராசிக்கு 11இல் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் 12இல் குரு பகவானும் நிற்கின்ற நிலைப்பாட்டோடு கிரக சுழற்சிகள் இருக்கின்றன. உத்தியோக நிலைமையில் பலவித உயர்வான மாற்றங்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகின்றது. உங்கள் இல்லத்திற்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றப் போகின்றீர்கள். வாரிசுகளின் எதிர்கால நலன் குறித்த உயர்வு முயற்சிகளில் எண்ணற்ற காரிய பலித சகாயங்களை வழங்கப் போகின்றது. ரிஷபராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பயிற்சியாக அமையப் போகின்றது. குடும்ப ஒற்றுமை பலப்பெறும், கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும், மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும், மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும், உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு, பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும், தசாபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு நன்மை தரும். இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இவர் பெயர்ச்சியாகின்ற இந்த மார்கழி மாதம் தொட்டு 8 மாதங்களுக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மிதமாகத்தான் நிறைவேறும். அதுவரை புதிய விஷயம், அதிமுக்கிய முயற்சிகளில் பார்த்து கால் வைக்க வேண்டும். அதன் பிறகு பெரிய முயற்சி எதுவும் இல்லாமல் பல மடங்கு வளர்ச்சியை 2 வருடங்களுக்கு அடைய போகின்றீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஆனது முதல் தொடர்ச்சியாக 11 மாதம் முடிவதற்குள் ஒவ்வொரு விஷயமும் மிக நேர்த்தியாக பலவித அதிர்ஷ்ட சகாயங்களுடன் நடந்தேறும். 5-6 வருட கடன்களுக்கு தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம். மிருகசீரிடம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த 2022 ஆகஸ்ட் மாதம் முதலே ஏகப்பட்ட டென்ஷனும் அனாவசிய பிரச்சனைகளும், கோர்ட்டு வழக்கு, வம்பு தும்பு, பஞ்சாயத்து, காவல்துறை பிரச்சனைகள், கடன் சார்பான தொந்தரவுகள், குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல் என்ற நிலைக்கு தீர்வு வருகின்ற 2024 ஏப்ரல் மாதம் 11ஆவது தினத்திலிருந்து பலவித யோக திருப்தியுடன் கிடைக்கப் போகின்றது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு பிரதோஷ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். சிறப்பு வழிபாடாக தஞ்சை பெரிய கோவில் நந்தியை வழிபட்டு தடைகள் அகல வழிவகுத்துக் கொள்ளுங்கள்.